தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் ஆதி திராவிட பழங்குடியினர் நலன் காக்கும் அயோத்திதாசர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். 1000 கோடி ரூபாயில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலன் காக்கும் அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டங்கள் தொடர்பான அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தொடர்ந்து பல்வேறு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியமான திட்டமாகவும் பார்க்கப்படுவதாக அறிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் மூலமாக 87,327 உறுப்பினர்களுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசின் ஒரு புதுமையான திட்டமாக இந்த திட்டம் தெரிய வருகின்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய புதுமையான திட்டத்தின் கீழ் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளி விடுதிகள் மற்றும் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி தங்கி பயிலக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மாதாந்திர உணவு கட்டணமாக 1000 ரூபாய் என்பது 1400 ரூபாய் எனவும், கல்லூரி மாணாக்கர்கள் 1100 ரூபாய் என்பது 1500 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்புகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கத்தின் மூலமாக தேர்வு செய்யப்படும் சிறந்த எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படும் பரிசு தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு இந்த திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட 21 சிறந்த எழுத்தாளர்களுக்கு பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்பிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.